தான் நம்மளை வந்து கரெக்டான வழியில் கொண்டு போய்க்கணும். நம்ம நம்பி இங்கே வந்தோம்னா அதுக்கான எஃபோர்ட் நம்மளுக்கு கிடைக்கும். சார் இருக்காங்க, நிறைய கைடன்ஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய தேவைகள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய சவால்னு ஒன்று இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி ஒரு சவால்னு ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே இருக்கும். என்னென்னா சில வழிகள் இருக்கும் இல்லையா? பாரு, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, ரைட்டு, இவங்க முன்னாடி நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்றத நம்ம டெய்லி அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுதான் வந்து அப்துல் கலாம் கூட சொன்னார், கனவு காலைஞர் அப்படின்னு சொல்லி. இந்த சவால்கள் தான் நம்மளை வந்து கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்க தேவைகளுக்காக நினச்சி தப்பான வழியிலையோ தவறான கண்ணோட்டமோ நம்மளை நம்ம தாழ்த்திக்கிறதோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. வி கேன் டூ, நம்மளாலேயும் முடியும். ஏன் அவங்க தான் கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், அவங்க தான் ஃப்ளைட்டில் போகணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. கடவுள் வந்து எல்லாருக்கும் உரிய திறமைகளை எல்லாரும் கொடுத்துருக்காங்க, அதை பயன்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்பைடர், சிலந்தி இருக்கு இல்லைங்களா? அது யாரோட உதவியாவது எதிர்பார்க்குதா? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன சிலந்தி பூச்சி அது தன்னோட எச்சத்திலேயே வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தன்னை சுற்றியும் ஒரு கூடு கட்டுது. ஏன்? அந்த சிலந்திக்கும் அந்த கடவுள் தான் அறிவை கொடுத்துருக்காரு, நமக்கும் உள்ள அறிவை கொடுத்துருக்காரு. சிலந்தியே அப்படி பயன்படுத்தும் போது நம்மளாலையும் பயன்படுத்த முடியும். நம்மளோட வாழ்க்கையை நம்ம அந்த 7 படிநிலைகள் மீறி 9வது படிநிலையாக சேஃபாக நிம்மதியாக வாழலாம். வாழ நினைத்தால் வாழலாம். அம்மா வந்து டைம் டாக்டர் எப்படி முடிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அம்மா வந்து இலக்கணம் எடுத்து விட்டாங்க டக்குன்னு. அம்மா வேற லெவல் பண்ணீங்க, சூப்பர்.